மகாநதி இன்னைக்கான எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ வந்துட்டு சாரதா அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ சாரதா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கங்கா கிட்ட சொல்றாங்க, "இன்னைக்கு வந்து காவேரியோட வளைகாப்பு ஃபங்ஷன் இருக்கு. கடைக்கு போக வேணாம், அங்க போகலாம்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா கங்கா சொல்றாங்க, "இல்ல நான் வரல. நான் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் நடக்கும். அங்க வந்து அதுக்கப்புறம் ஃபங்ஷனும் ஒழுங்கா நடக்காம போகும். ஃபங்ஷனாவது நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கடைக்கு போகும்போது காவேரி வந்து பார்க்குறாங்க. ஓடி போய் பேசுறாங்க. "அக்கா இன்னைக்கு என்னோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் இருக்கு. கண்டிப்பா நீங்க வரணும். கடைக்கு போகாத" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனா கங்கா கேட்காம போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜயோட சித்தி வந்து விஜய்கிட்ட சொல்றாங்க, "அஜயோட கல்யாணம் நடக்க போகுது. ஆனா இந்த வீடு கல்யாண வீடு மாரியே இல்ல." அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ஸோ வந்து விஜய் வந்து சொல்றாரு, "அது சித்தப்பா அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டப்படியே பண்றாரு. இதில நம்ம என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் அடிக்கடி இன்சல்ட் பேசிட்டே இருக்காரு சித்தப்பா அப்படின்னு சித்திக்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத கேட்ட காவேரி கொஞ்சம் வந்து சந்தோஷப்படுறாங்க. எனக்காகவும் விஜய் வந்து பரிஞ்சு பேசுறாரு அப்படிங்கிற மாரி. இத தாத்தாவும் கேட்டுட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து விஜய் கிட்ட போய் சொல்றாங்க, "நானும் என்னமோ காவேரி பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன்னு நெனச்சேன். இப்ப போக போக தான் தெரியுது உனக்கு அவள பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவளுக்காக நீ பேசுற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கு.